பூச்சி 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 பூச்சின்னு சொல்றதுனால நான் பூச்சா இருக்க போறதில்ல. அப்படியே அதை ஏத்துக்கொண்டு நான் பூச்சி மாதிரி வாழ்றது இல்ல. நான் உடனே இன்னொன்னுக்குள்ள வரேன். என் கர்த்தர் என்னை குறித்து சொல்றாரு, நான் உன்னை என்ன மாதிரி உண்டாக்கி வச்சிருக்கிறேன். இப்ப நான் எதை நம்பணும், எதுன்னு கூட நான் ஓடணும். நான் கர்த்தர் கூட ஓட தயாராரு. ஆண்டவரே பூச்சி தான், உலகெல்லாம் சொன்ன மாதிரி நான் பூச்சி தான், என்னால முடியல, இதுக்கு மேல என்னால யோசிக்க முடியல. ஆனா உங்ககிட்ட நான் வரேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து போரடிக்க தயாரா மாறு. நான் உன் கொம்பை இரும்பு கொம்பு மாதிரி மாத்துறேன், உன் பாதத்தை வெண்கலமா மாதிரி நான் மாத்துறேன், உன்னை எந்திரமாக்கிறேன். நீ மலைகளெல்லாம் நொறுக்கிற அளவுக்கு உன் பாதத்தையே நான் ஸ்ட்ராங்கா மாத்துறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 28 31 வரையும் வாசிப்போம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். பாருங்க, டிவைன் ஸ்ட்ரென்த் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து போதனையை பார்த்து வருகிறோம். டிவைன் ஸ்ட்ரென்த்ன்றது நமக்கு அவசியமா? இதை ரொம்ப தொடர் போதனையாக நம்ம பார்த்து வருகிறோம். சில நேரத்தில் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இந்த உலகமே ஒரு பலனாக நமக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிற காரியங்கள், உலகத்தில் இருக்கிற டெக்னாலஜிஸ், உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சில நேரத்தில் நமக்கு ரொம்ப ஒரு பலன். இதை வச்சே நம்ம பலப்பட்டுடலாம் அப்படி. ஆனால் அப்படி இல்லை. காண்கிற உலகம்னு ஒன்று இருக்குது, காணாத உலகம்னு ஒன்று இருக்குது. இந்த காண்கிற உலகத்துக்கும் காணாத உலகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த காண்கிற உலகம் அப்படின்றது வீழ்ச்சி அடைஞ்ச ஒரு உலகம், இதை மறுக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் ஆரோக்கியமான விஷயங்கள்ன்றது ரொம்ப குறைவானது. ஏன்னா இந்த உலகம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனால தான் கொலைகள், கற்பழிப்புகள், ரொம்ப கொடூரமான காரியங்கள், யோசித்து பார்க்க முடியாத காரியங்கள், சில செய்திகள்லாம் கேட்டோம்னா நமக்கே இப்படியெல்லாம் செய்ய முடியுமா, இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்ற ஒரு கொடூரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அப்போ இந்த வீழ்ச்சி அடைஞ்ச உலகத்தில் என்னுடைய ஆரோக்கியமான ஒரு வாழ்வை என்னால் வாழ முடியாது. அதுக்கு எனக்கு ஒன்று தேவைப்படுது, அதுதான் ஆவிக்குரிய உலகத்தின் உதவி. இன்னொரு வகையில் சொல்ல போனோம்னா தேவனுடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்கு அவசியமாக இருக்குது. இது படித்தவங்க, திறமை உள்ளவங்க, படிக்காதவங்க, ஏழை இல்லாதவங்க அப்படியெல்லாம் கிடையாது. இது மனிதர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஆவியின் பலன் அவசியமாக இருக்குது. அதனால இந்த ஆவியின் பலன் இல்லாமல் உங்களால் ஒரு பெரிய ஒரு வெற்றியை காணவே முடியாது. நிறைய இடத்துல சோர்ந்து போயிடுவோம், நிறைய கேள்விகளை சுமந்து வாழ்வோம். ஏன்னா வாழ்க்கை எப்படி இருக்குது, எனக்கு மட்டும் எப்படி இருக்குதா, இல்லை என்னை மட்டும் கடவுள் இப்படி படைச்சிட்டாரா, இல்லை எனக்கு மட்டும் இப்படி நேரிடுதா, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு பரவலாக போயிடும் பாருங்க. ஏன்னா இந்த ஆவிக்குரிய பலன்ன்றது அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அதனால தான் இந்த ஆவிக்குரிய பலனை நம்ம நாடுகிறோம். அதுக்கு தான் சொன்னேன், காண்கிற உலகம் என்பது வேறு, காணாத உலகம் என்பது வேறு. அப்ப அந்த காணாத உலகத்தின் அறிவு எனக்கு ரொம்ப அவசியம். இந்த காணாத உலகத்தில் செயல்படுகிற செயல்பாடுகளை புரிந்து கொள்வது அவசியம். காணாத உலகம் எப்படியெல்லாம் சொல்லுகிறது, எந்த கோட்பாடில் இயங்குகிறது, எந்த கோட்பாடெல்லாம் மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப இந்த காணாத உலகம் அப்படின்றத வேதம் மட்டும்தான் நமக்கு எடுத்து போதிக்குது. வேதத்தை எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா காணாத உலகத்தினுடைய செயல்பாடுகளை வேதம் மட்டும்தான் போதிக்குது. ஜனங்க சோர்ந்து போகும்போதெல்லாம் எப்படி கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்தார், பலப்படுத்தினார், எப்படி அவங்களுக்கு இயற்கை கப்பாறப்பட்ட வகையில் ஒரு பலன் உண்டானது என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். இது முக்கியமாக இந்த பழைய உடன்படிக்கை நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால், பழைய உடன்படிக்கையில் ஒரு இன மக்களை தேவன் வேறு பிரித்து அந்த ஒரு இன மக்கள் மூலமாக உலகத்துக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஏன்னா அந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார், அந்த நம்பிக்கையின் மேல் அந்த ஜனங்களை நடத்துகிறார். அந்த ஜனங்களுக்கு செய்கிற காரியங்கள் நீங்க எடுத்து யோசுவா 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா ராகாப் சொல்லுவா பாருங்க, உங்கள் தேவனை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழங்கும் அவரை போல ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்லுவா. எப்படி அவளுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் எரிகோவுக்கு தெரிஞ்சிச்சு, அவ எப்படி இந்த வம்சத்தை குறித்து தெரிஞ்சுக்கிட்ட, எப்படி இந்த ஜனங்களை குறித்து தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் செய்தாராங்க. இன்றைக்கு நம்மளே எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு இந்த உலகம் பொல்லாத உலகம் தான், வீழ்ச்சி அடைஞ்ச உலகம் தான், ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான நிறைஞ்ச ஒரு உலகம் தான், வாழ முடியாத ஒரு உலகம் தான். ஆனா இந்த உலகத்துல கர்த்தர் அவருடைய பலனை கொண்டு நம்மளை வாழ வச்சு காமிக்கிறார். இது அநேகருக்கு ஒரு சுவிசேஷமா போகுது.
அதனால இந்த டிவைன் ஸ்ட்ரென்த்ன்றதை நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். இதை நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். நான் செய்யற எல்லா காரியத்திலையும் எனக்கு ஒரு ஆவியின் பலன் வேணும், எனக்கு ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் வேணும்ன்றதை நான் வாஞ்சிக்கிறேன். ஊழியத்தில் வாஞ்சிக்கிறேன், எதிர்காலத்தில் வாஞ்சிக்கிறேன், குடும்ப வாழ்க்கையில வாஞ்சிக்கிறேன், பிள்ளைங்களை வளர்ப்பதில் எனக்கு ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் வேணும்னு வாஞ்சிக்கிறேன். உங்க குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கணும், கணவன் மனைவி உறவு நல்லா வெற்றி அடையணும்னா உலக ஸ்ட்ரென்த்தால முடியாது, அதுக்கு ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் தேவை. அதனால தான் உலகத்தில் வந்து பாருங்களேன், நிறைய விவாகரத்து, சண்டை, வீழ்ச்சிகள் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா இங்கேயே போட்டு அடிச்சுக்கிறோம். இதை தாண்டி கரத்தை தூக்கி மேலே கேட்கணும், ஆண்டவரை எங்கள் குடும்பத்தை நடத்த எங்களுக்கு ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் அருளும்படி கேட்குறோன்னு சொல்லும் போது கர்த்தர் அந்த பலனை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். கேட்கிற எவனுக்கும் தராராம். ரொம்ப போராடக்கூடாது, நீயா நானா அப்படியா அப்படியே முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். டிவைன் ஸ்ட்ரென்த்னா என்ன, வார்த்தைனா என்ன, ஆவியானவர்னா என்ன, எதுக்கு கலந்து கர்த்தர் குழந்தை என் கையில் கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு இதை நான் பெத்த, எப்படி இதை வளர்க்கணும், இன்னும் எதிர்காலத்தில் இதை கொண்டு போய் இந்த சமுதாயத்தில் சீர்கெடாமல் இந்த பிள்ளைய கரை சேர்க்கணும், அதுக்கு எனக்கு ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் தேவை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ படிக்க வைக்கிறோம், ஏதோ நம்மளால முடிஞ்சே செய்கிறோம், அதான் காலத்தில் ஏதோ படி இல்லை அப்படி விட்டுற முடியாது. யோசிச்சு பாருங்க, நல்லா வளர்த்து ஒரு 18 வயசு 20 வயசு ஆகும்போது நம்ம பேச்சை கேட்காம தவறா போய் எங்கோ சிக்கிக்குதுன்னு சொன்னா அது வேதனையான ஒரு விஷயம் இல்லையா? அந்த வேதனையை நம்ம அனுபவிக்கும் போது அதை விட வெளியில சொல்ல முடியுமா? அந்த வேதனையெல்லாம் அவ்வளவு ஒரு வேதனை பாருங்க. அதுக்கு மாதிரி கர்த்தர்கிட்ட உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் கொடுங்க. இப்ப கர்த்தர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலுமே வந்து அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே அவர் காத்து கொண்டிருக்கிறார். இதான் கர்த்தர். நீங்க கர்த்தர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம கூப்பிட்டா கேட்பாரான்னு இல்லை, அவர் நமக்கு உதவி செய்ய, நமக்கு துணை நிற்க எல்லாவற்றிலுமே அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த பழைய உடன்படிக்கையில நீங்க வாசிச்சீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களே ஒரு பெரிய உதாரணமா கர்த்தர் இன்றைக்கு வரையும் காட்டுறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பப்போ சோர்ந்து போயிடுவாங்க, அப்பப்போ நம்பிக்கை இழந்து போயிடுவாங்க, அப்பப்போ அவங்க வாழ்க்கையில சில நேரத்துல கர்த்தரையே விட்டுட்டு பாகாலே தெய்வமா கொண்டு போயிடுவாங்க. 1 ராஜாக்கள் 18 வாசிச்சீங்கன்னா அதுல வரும் பாருங்க, எசபேலுடைய பேச்சு, ஆகாப்புடைய பேச்சையும் கேட்டு அப்படியே டோட்டல் இஸ்ரவேல் ஜனமே அவங்க பின்னாடி போயிடுது பாருங்க. எலியா அங்க போக வேண்டியதா இருக்கு. எலியா ஒரு வார்த்தையை சொல்லி கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கு அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாருன்னு அவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. சரி, அதை நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு, ஒரு பலியை எடுக்கிறாரு, அதை துண்டிச்சு அது மேல வைக்கிறாரு, தண்ணி ஏத்து ஊத்துறாரு, வானத்திலிருந்து கூப்பிடுறாரு, அக்னியை இறங்கி அந்த பலியை பச்சிக்க சொல்ற, அப்படியே பச்சிக்குது. உடனே அந்த ஜனங்க பாருங்க, ஒரு கண்கள் திறக்கப்பட்டு உடனே அந்த ஜனங்க சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். உடனே பாருங்க, அந்த இடமே ஒரு மாற்றத்துக்கு நேரா வந்துடுது. டோட்டலா இவங்க கடவுளே வேணாம் விட்டுட்டு பாகாலே தெய்வம் போன ஒரு கூட்டத்தையே திரும்பி கொண்டு வர வேண்டியதா இருக்கு. அவங்க வாழ்க்கையில அவங்கள ஒரு மாதிரி விரக்தி அடைய செய்து வேற வழியில கொண்டு போயிடுது பாருங்க. இந்த மாதிரி இடங்கள்ல இதை நீங்க நிறைய பார்க்கலாம். எரேமியா புத்தகத்துல பார்க்கலாம். இந்த மைனர் ப்ராப்பர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது சிறிய தீர்க்கதரிசிகள், மீகா, யோவேல், சக்கரியா, ஆமோஸ், இவங்களெல்லாம் புத்தகத்தை படிச்சீங்கன்னா இந்த தீர்க்கதரிசிகளை அந்த காலகட்டத்திற்காகவே கர்த்தர் எழுப்பி இவங்களை என்ன செய்யறாருன்னா, இவங்க மூலமா கடவுளுடைய வார்த்தையை கொடுக்குறாரு. சில நேரத்தில் இந்த உலகம் உனக்கு பொல்லாததா தெரியும், சில நேரத்தில் இந்த உலகத்தில் வாழ்றதுனால நிறைய கண்ணீர் சிந்த வேண்டியதா இருக்கு, வேதனையா இருக்குது. அதனால இந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு அவங்களை பலப்படுத்தி இதன் மத்தியில உனக்கு உதவி செய்ய கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறான்றதை காமிப்பார். அதுல ஒரு புத்தகத்தை எடுத்து நான் இப்போ உங்களுக்கு போதிக்க போறேன். மீகா 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். இந்த போரடிக்கிறதுனா என்ன பாருங்க. போரடிக்கிறதுனா என்னன்னா, எல்லாம் வளர்ந்து அறுவடைக்கு தயாரா இருக்குது. இப்ப அறுத்துட்டதுக்கு அடுத்து என்ன செய்வாங்க, அதை போரடிப்பாங்க. இப்ப எல்லாம் தயாரா இருக்கிறத கொண்டு போய் சேர்க்கணும், அல்லது தயாரா இருக்கிறத சுதந்திரித்துக் கொள்ளணும். எல்லாம் வளைஞ்சு நிக்குது, தண்ணீர் பாய்ச்சாச்சு, காலங்கள் முடிஞ்சிருச்சு, களை பிடிங்கியாச்சு, எல்லாம் வளர்ந்து நிக்குது. இப்ப அறுத்துட்டு இப்ப போரடிக்கணும். மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே நீ சோர்ந்துராத, இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டு இருக்கிற, இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு, இப்ப நீ விதைச்சு வச்சதெல்லாம் ஒரு அறுவடைக்கா வந்து நிக்குது, நீ விதைச்சதெல்லாம் இப்ப உனக்கு ஒரு சுதந்திரமா வந்து மாற போது, நீ சோர்ந்துராத, எழுந்து போரடி. சோர்ந்து போயிடுவோம், அது இயல்பு தானே, எல்லாருக்குமே வரும், அது உங்களுக்குன்னு கிடையாது, எனக்கும் வரும் பாருங்க. சேத்துல அப்படியே தோணும், போதும் எவ்வளோ தூரம் ஓடினே இருக்குது, பேசாமல் அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு போராட வேணாம், அமைதியாக உட்காந்துருவோன்னு சொல்லிட்டு உட்காரணும்னு தோணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உட்காராத, இப்போ எழுந்து போராடாத, போரடி. போராடுறது வேற, போரடிக்கிறது வேற. போரடிக்கிறதுன்னா எனக்குரியதை, எனக்கு விளைஞ்சு நிற்கிறத நான் எடுத்துக்கணும்.
எனக்காக கர்த்தர் எதையெல்லாம் இப்பொழுது அறுவடையா வச்சிருக்கிறாரோ, கர்த்தர் எனக்காக எதெல்லாம் நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று வச்சிருக்கிறாரோ அனைத்தையும் இப்ப நான் போரடிச்சு அதை பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் சொல்ற சோர்ந்துராத. அதுக்கு அடுத்து ஒன்று சொல்றாரு பாருங்க, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவனுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறதுக்கென்றும் நியமிப்பாய். நீ அப்படியே நிக்க மாட்ட. இப்போ உன்னை ஆளையே நான் மாத்துறேன். போர் அடிக்கிறதுக்கு வேணும்னா அதுக்கு ஒரு பலன் வேணுமே. போர் அடிக்கிறதுக்கு என்ன வேணுங்க? ஒரு பலன் வேணுமே. அவர் சொல்றாரு, நான் உன்னை வேற ஆளா மாத்துறேன். உன் கொம்புகளை எப்படி பண்ண? கொம்புனா நமக்கு நல்லா தெரியும். நீ இப்போ ஒரு ஆர்டினரி மனுஷனா இதை செய்ய போறது கிடையாது. நான் உனக்கு ஒரு பலனை தரப்போறேன். அது எப்படி இருக்கும்னா, பார்க்கறதுக்கு கொம்பு ஆனா பலன் இரும்பு. அதான் கர்த்தர் சொல்றாரு, பார்க்கறதுக்கு கொம்பு மாதிரி இருக்கும் ஆனா அது அப்படியே வேற மாதிரி மாத்துற, இரும்புகளை போல மாத்துற. உன் குழம்புகளை வெண்கலமாக்குற. குழம்புகள்லாம் கால். சொல்றாரு, டயர்ட் ஆகி போகுதுல, சோந்துராத, நான் உன்னை எல்லாம் மாத்துறேன். நீ போர் அடிக்கிறதுக்கு தயாராரு, எழும்பு, சோர்ந்து போய் உட்காராத. பிசாசுடைய மிகப்பெரிய தாக்கம் என்ன தெரியுங்களா? நம்மளை சோர்வடையிச்சு. சில நேரத்துல நம்மளை தொய்வுக்குள்ள கொண்டு போயிடுவான். ஆனா சொல்றேன், எலும்பு, சீயோனே குமாரத்தி எலும்பு, போரடிக்க கத்துக்கள். எத்தனை பேர் போரடிக்க தயாரா இருக்கு? அப்போ வாழ்க்கையில பாருங்க, பிசாசுடைய காரணம் என்னன்னா, உன்னை செய்ய விட மாட்டான். ஆனா எழுந்து சீயோன் குமாரத்தி மாதிரி போரடிக்க போனோம்னா கர்த்தர் என் கொம்பை இரும்பை போல மாத்திடுவார், என் பாதங்களை வெண்கலம் போல மாத்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது பாருங்க அனுதினமும் நடக்கிறது வாழ்க்கையில. நான் பாருங்க கிட்டத்தட்ட 20-22 வருஷமா பாஸ் ஆயிட்டேன். பல போராட்டங்களை நான் பார்த்துட்டேன். ஆனா யோசிச்சு விட்டுணும்னு நினைச்சதே கிடையாது. பரவாயில்ல, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். கர்த்தர் என்னை ஒரு காண்டாமிருதுக்கு ஒத்த பலனாய் நிரப்புவார். வேலை என்னாகும் 23 வாட்சிங்கன்னா அப்படியே ஒரு காண்டாமிருதுக்கு ஒத்த பலனை நான் உனக்கு தருவேன். எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ சீயோன் குமாரத்தி சோர்ந்து போய் உட்கார்ந்து கர்த்தர் சொல்றாரு, நீ சோர்ந்துராத சீயோன் குமாரத்தி, எழுந்துரு, நான் உனக்கு ஒரு பலன் கொடுக்கிறேன்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீ கர்த்தருக்கென்று அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிற என்று நியமிப்பாய். உங்களை அப்படியே விட்டுறது கிடையாது, பெருக்கத்துக்கு நேரம் கர்த்தர் கொண்டு போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுப்புனாதான் சுதந்திரிக்க முடியும். அவர் அதான் சொல்றாரு, எழும்பு சீயோனே, எழும்பு குமாரத்தி, எழும்பு, நீ எழுப்பி போராடி ரெடி ஆயிடு. உனக்கு இருக்கிற அறுவடை எல்லாம் உனக்கு தான். நீ ஒரு பெரிய பெருக்கத்தை பார்க்க நான் உன்னை வழி நடத்துவேன். ஏமே வாங்களே, இப்ப ஏசாயா 41 வாங்களேன், 41:13 வாங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், மனுஷனுடைய துணையோ மனுஷனுடைய ஒத்தாசையோ நம்பினீங்கன்னா நீங்க பாதியில நின்றுடுவீங்க. கர்த்தருடைய துணையை நம்பினீங்கன்னா கடைசி வரையும் போய் சேருவீங்க. இதுதான் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் பாருங்க. ஏன்னா மனுஷன் லிமிட்டட், அவனால் அதுக்கு மேலே செய்ய முடியாது. நான் பல ஆட்களை பார்த்துட்டேன். ஆனால் கர்த்தர் அன்லிமிட்டட், கடைசி வரையும், சொல்லுங்க நித்திய வரையும். ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லும் போதே அவர் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சொல்லுங்க, கர்த்தர் துணை நிற்கிறார். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர். ஏன் யாக்கோப்பு என்னும் பூச்சி என்றாரு? யாக்கோப்பு பூச்சி அவங்க சிருஷ்டித்தாரு. யாக்கோப்பு எப்படி யாக்கோப்பு கொடுத்த வாக்கு தத்தங்களை மட்டும் போய் பாருங்க. யாக்கோப்புனா அப்படியே தலைமுறையை பத்தி பேசுறாரு. கடவுள் சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தாரு? பூச்சி மாதிரியா சிருஷ்டித்தாரு? எப்படி சிருஷ்டித்தாருங்க? தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி என்ன சிருஷ்டித்தாரு. இப்ப கடவுள் என்ன உண்டாக்குனது, கடவுள் மாதிரி என்ன உண்டாக்குனாரு. இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு? யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத. இப்ப பாருங்க, இது ஏன் இப்படி வந்துச்சுன்னா நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்ப கடவுள் அவனை பூச்சி மாதிரி சிருஷ்டிக்கல, அவன் பூச்சி மாதிரி யோசிச்சு பூச்சி மாதிரி ஆயிட்டான். இப்ப அவனுக்கு அவன் யாருன்னே தெரியல. இப்ப அவனை என்னவா பாக்குறான்னா, கடவுள் மாதிரி பார்க்கல, பூச்சி மாதிரி பார்க்கறான். நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களை என்னவா பாக்குறீங்க? கடவுள் என்ன சொல்றாரு அப்படி பாக்குறீங்களா, இல்ல உங்களுக்கு உங்களை குறிச்சு என்ன தோணுதோ அப்படி பாக்குறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப அவன் அப்படி பாக்குறதுனால அவன் பாக்குற மாதிரியே சொல்றாரு, ஓ உன்னை நீ பூச்சி மாதிரி பாக்குறியா யாக்கோப்பே, சரி அப்படியே கூப்பிடுறான் வா, யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத. எப்படி பூச்சி ஆயிட்டான்? கடவுள் மாதிரி சிருஷ்டித்த ஒருத்த எப்படி பூச்சா மாறுறான்? ஏன்னா நம்ம புத்தி இருக்குது பாருங்க. நம்ம யாரு என்னன்றதே பிசாசு பார்க்க விடாம நம்மளை பலவீனப்படுத்தினே இருப்பான். பலவீனப்படுத்தி 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 கடைசியில
என்ன பலவீனப்படுத்துறானோ அந்த பலவீனத்தின் உருவமா நம்ம மாறிடுவோம். இதுதான் உண்மை. நான் கடவுள் மாதிரி உண்டாக்கப்பட்டேன், ஆண்டு கொள்வாய் ஆளுகை செய்வாயின்னு கர்த்தர் என்ன உண்டாக்குனாரு. இப்போ நான் கடவுள் மாதிரி உண்டாக்கப்பட்டேன்னா நாளாக 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 தேஞ்சி 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 கட்டெரும்பு தேஞ்சி என்னவாயிடுச்சு, கழுதக்கு தேஞ்சி கட்டெரும்பான கதையாக கடவுள் மாதிரி இருக்கிற நான் தேஞ்சி இப்ப கட்டெரும்பு மாதிரி ஆயிட்டேன். நான் இப்ப பார்க்கும்போது சொல்ற இல்லப்பா நான் கடவுள் மாதிரி உண்டாகினேன். அவன் சொல்றான் நான் ஒரு பூச்சி ஆண்டவரே. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இது மனிதர்களுடைய வார்த்தைகளும் பொருந்தும், பிசாசுடைய காரியமும் பொருந்தும். அந்தகார சக்திகள், வான மண்டத்துல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா மனுகுலத்தை டார்கெட் பண்ணுது. நீ கடவுள் மாதிரி சிந்திக்க கூடாது, நீ கடவுள் மாதிரி யோசிக்க கூடாது, உன்னால் இது நடக்கும், உன்னால் இப்படி ஆகும் அப்படின்னு நீ நினைக்கவே கூடாது. நீ நாளாக நாளாக கடவுள் மாதிரி சிந்திக்கக்கூடிய உன்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பூச்சி மாதிரி புழு மாதிரி சிந்திக்கிற மனிதனா மாத்திட்டு இருப்பாரு. அங்கதான் நம்ம நெளிஞ்சு போறோம். சே, நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சே, எவ்வளோ கீழே வந்துட்டுமே. ஆனால் கர்த்தர் விடலை. கர்த்தர் அங்கேயே இறங்கி வந்து சொல்றாரு, நீ பூச்சி மாதிரி ஆயிட்ட, மீண்டும் உனக்கு கடவுள் மாதிரி கொண்டு வராங்க. பூச்சி மாதிரி இருக்கிற இந்த உலகத்துல பூச்சி மாதிரி யோசிக்கிற மனிதர்களுக்கு கர்த்தர் சொல்றது என்னன்னா, பூச்சி மாதிரி யோசிக்கல, நான் உன்னை அப்படி உண்டாக்கல, பூச்சி மாதிரி நீ ஆயிட்ட, உன்னை கடவுள் மாதிரி திரும்ப கொண்டு வரேன். அது மாதிரி விளங்குது. ஒரு சிலர் உங்க வாழ்க்கையில் நீங்க அப்படி யோசிச்சிருக்கலாம், நான் ரொம்ப சின்னதாயிட்டேன், சின்னதாயிட்டேன் பாஸ்டர், பூச்சி மாதிரி ஆயிட்டேன், நான் நெளிஞ்சுக்கிறேன், என்னால் இனி மேலே வர முடியுமா, இனி என்னால் அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. கர்த்தர் சொல்றாரு, யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே. அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க 15, இதோ எங்க வந்தார் பாருங்க, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு. இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, நான் உனக்கு போர் அடிக்கிறேன்னு சொல்ல, அவர் போர் அடிக்கிறது சொல்ல. யாரை போர் அடிக்க வைக்கிறாரு? நம்மள போர் அடிக்க வைக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்றாரு நீ தான் போர் அடிக்கணும். அதனாலதான் அங்க சொல்றாரு, சீயோன் குமாரத்தியை எழும்பு, போர் அடிக்கிறதுக்கு தயாரா இருன்றார். இங்க அப்படியே சொல்றாரு பாருங்க, யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத, எழும்பு, நான் உன்னை போர் அடிக்கிறதுக்கு தயாரா மாத்துறேன். அதை சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாருங்க, இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். பாருங்க, அறுவடைக்கு நிறைய எந்திரங்கள் இருக்கு, அது இந்த காலத்துல பார்க்கலாம். நானே பார்த்துருக்கிறேன். பெரிய மிஷினர் கதிரை தூக்கி உள்ள போட்டாங்கன்னா போறது கூட கிடையாது, இப்போ அறுக்கிறது கூட கிடையாது. இப்போ நல்லா உட்காந்து அறுக்கணும். இப்போ அந்த மிஷின் அப்படியே உள்ளே கொண்டு போகிறாங்க, அந்த டிராக்டர் மாதிரி இருக்குது பாருங்கள், பெருசாக இருக்குது. அதை கொண்டு போனால் அதை அப்படியே அறுத்து அப்படியே அது போர் அடித்து அப்படியே கொண்டு வந்து தானியத்தை பிரித்து போட்டுடுது. அது இப்போ அந்த மாதிரி மிஷின்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் என்ன மாதிரி மிஷின் இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரு எந்திரம் என்ற வார்த்தை வர்றதுனால அந்த காலத்தில் ஏதோ ஒரு எந்திரம் இருந்திருக்கு, போர் அடிக்கிறதுக்காக ஒரு எந்திரத்தை என்ன பண்ணியிருக்காங்க. அது எப்படி வேணா இருந்திருக்கலாம், நமக்கு தெரில. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள. இப்ப அவனை எப்படி பார்க்கறான், யாக்கோப்பு என்னும் பூச்சி. கர்த்தர் என்னவா மாத்துறேன்னு சொல்றாரு, பூச்சி எங்க இருக்குது, எந்திரம் எங்க இருக்குது. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ பூச்சி மாதிரி தான் உன்னை யோசிக்கிற, பூச்சி மாதிரி தான் பார்க்கற, ஆனா நான் உன்னை போரடிக்கிற எந்திரம் உள்ள மனுஷனா மாத்துறேன். என்ன காரியம் இருந்தாலும் சரி, உனக்கு தடை என்ன மாதிரி தடைகள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி உன் அறுவடைய நீ சுதந்திரித்துக் கொள்வாய். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி மாத்துறாரு பாருங்க, பூச்சி மாதிரி இருக்கிற ஆளை எடுத்து எந்திரமா இருக்கிற ஆளை போல கர்த்தர் மாத்துறாரு. மாத்திட்டு சொல்றாரு பாருங்க, நீ மலைகளை மிதித்து, மலைன்னு சொல்ல மலைகளைன்றாரு. இங்க வந்து ஒரு மனிதன் ஒரு மலையை மிதிக்கிறத பத்தி பேசல, ஒரு மனிதன் பல மலைகளை மிதிக்கிறத பத்தி பேசுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலர் சேர்ந்து ஒரு மலையை மிதிக்கல, நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மலையை மிதிப்பீர்கள் சொல்ல, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு. ஹல்லேலூயா. எப்படிங்கிற ஆள் எடுக்கிறாருங்க சொல்லுங்க, எப்படிங்கிற ஆள் எடுக்கிறாரு? பூச்சி மாறிக்கிறவனு எடுத்து என்னவா மாத்துறாரு, எந்திரமா மாத்துறது மாத்திரமல்ல, அவன் ஒரு மலை இல்ல மலைகளை மிதிப்பான்னு சொல்றாரு. நீங்க பூச்சி மாதிரி இருக்கிறீங்களா, பயப்படவே பயப்படாதீங்க, கர்த்தர்கிட்ட ஓடி வாங்க. கர்த்தர் உங்களை மலைகளை மிதிக்கிற மனுஷனை மாத்தி காட்டுவார்.
குன்றுகளை பதறு கொப்பிடுகிற மனிதனாய் மனுஷியாய் கர்த்தர் உங்களை மாற்றி காட்டுவார். எத்தனை பேர் விளங்குது? இப்போ பிரச்சனை என்னன்னா, பூச்சியா இருக்கிற மாதிரியே இருந்துடக்கூடாது. இப்போ ஒருத்தர் சொல்றதை நம்ம நம்பணும், ஏற்றுக்கணும். கர்த்தர் சொல்றார், பூச்சி மாதிரி இருக்கிற ஆளை பார்த்து சொல்றாரு, மலைகளை மிதிப்ப நான் ஏத்துக்கினேன். 96 கரத்தை தூக்கி கொடுத்த ஆண்டவரே, நலிந்து போன பூச்சி, ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு பூச்சி தான். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை எந்திரமாக்கி காமிக்கிறேன். காமிச்சிட்டாரு, கர்த்தர் அதை செஞ்சிட்டாரு. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை கொண்டே, உங்க கரத்தை கொண்டே, உங்க காலை கொண்டே, உங்களை கொண்டே, உங்க மூலியமாகவே அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு பேர் தான் டிவைன் ஸ்ட்ரென்த்ங்க. அவர் ஏதோ உள்ள ஒண்ணு இறக்குறாரு, அது எனக்கு தெரியல, ஏதோ ஒண்ணு நடக்குது, அது எனக்கு தெரியல. ஆனா பாருங்க, வேதம் சொன்னப்பட்ட வார்த்தைகளின்படி அநேக ஜாதிகளுக்கு முன்னாடி ஜனங்களை அவர் நிக்க வச்சு காமிக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது அந்த காற்று எங்கிருந்து வருது? நிக்கதேம் வந்து கேட்குறான், ஆண்டவரே நீங்க மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொல்றீங்க, இப்போ நான் முதிர் வயதாயிட்டேன், இப்போ நான் எப்படி மீண்டும் என் தாயின் கர்ப்பத்துக்குள்ளே போய் அங்கேருந்து நான் எப்படி பிறந்து எப்படி மறுபுறப்படைகிறது? அப்போ தான் சொல்கிறார், யூதருக்குள்ளே நீ ஞானியாக இருந்தும் இதை அறியாமல் இருக்கிறாயே. அப்போ தான் அந்த எக்ஸாம்பிளை சொல்கிறார், காற்று எங்கேருந்து வருது, அது எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமா? இப்போ ஃபேன்லேருந்து காற்று அடித்த உடனே இந்த ஃபேனை காற்றை உற்பத்தி பண்ணுது, இருக்கிற காற்றை அந்த பிளேடு என்ன பண்ணுது, கொண்டு வந்து தருது, அவ்வளோதான். ஆனால் காற்று இருக்குது. அது சொல்கிறாரு, காற்று எங்கேருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமா, அது எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமா? அப்படி தான் மறுபிறப்பு இருக்கும். நான் சொல்கிறேன், ஒரு காற்று மாதிரி தான் கர்த்தர் நமக்கு ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த்தை வைத்திருக்கிறார். காற்று என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது பாருங்க. அவர் சொல்கிறார், நீ எழும்பி போரடிக்கும் போது ஆவியானவர் காற்று மாதிரி வருவாராம், வந்து எல்லாத்தையும் வாரி வழிச்சு எடுத்துன்னு போயிடுவார். நிக்கதேம மாதிரி இருக்காதீங்க. யூதர்களுக்குள்ளே நீ ஞானியாக இருந்தோம். நான் கேட்குறேன், இந்த பெங்களூரில் நீங்கள் ஞானியாக இருந்தோம் இதை அறியாமல் இருக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கேட்குறேன், யூதருக்குள்ளே நீ ஞானியாக இருந்தாலும் நிக்கதேமே நீ அறியவில்லையா? காற்று வீசும், சொல்லுங்கள், எனக்கு காற்று வீசும். ஒரு காற்று வீசும், அது உங்கள் குடும்பத்தின் மேலே வீசும், உங்கள் காற்று உங்கள் பிள்ளைகள் மேலே வீசும், உங்கள் காற்று ஒரு பொருளாதாரத்து மேலே வீசும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும். அவர் சொல்றாரு, அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று. ஹல்லேலூயா. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுறான்றது புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறதை யாராலையும் பார்க்கவும் முடியாது. ஆனா உங்க மூலியமா தான் அவர் என்ன செய்யறாரு, அதை தூற்றுகிறார். சொல்றார் பாருங்க, சீயோனே எழும்பு, சீயோன் குமார்த்தி எழும்பி போரடிக்கிறதுக்கு நீ தயாரா மாறு. உடனே சீயோன் குமார்த்தி சொல்றா, நீ போரடிங்கன்ற ஆண்டவரே, நல்லதா இருக்குது, வாக்கு தத்தங்கள்லாம் ரைட்டு தான், எல்லா வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதமானது தான், நீங்க தான் எழுதி கொடுத்தீங்க. எல்லா வாக்கு தத்தங்களும் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என் சந்ததிக்கும் ஒரு அறுவடை மாதிரி வந்து நிக்குது ஆண்டவரே. ஆனா சுதந்திரத்து கொள்ள முடியல. அங்கதான் சொல்ற, நீ சோர்ந்து போயிட்ட, எழுந்துரு, எழுந்து வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதுன்றதை விசுவாசி. எழுந்துரு, போரடிக்கிறதுக்கு நீ தயாரா மாறு. பூச்சி மாதிரி இருக்கிற நான் உன்னை ஒரு எந்திரம் போல நான் மாத்திடுறேன். இந்த உலகத்தில் சிலர் உங்களை பூச்சியாவே வச்சு, பூச்சியாவே நடத்தி, பூச்சியாவே உங்க வாழ்க்கையில கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் மட்டும்தான் பூச்சி மாதிரி இருக்கிறவங்களை எடுத்து உங்களை எந்திரமா மாற்றுவார். உலகத்தால முடியாது, ஆனா என் தேவனால முடியும். சில நேரத்தில் பூச்சி மாதிரி இருந்தா, எந்தெல்லாம் பூச்சி மாதிரி இருக்குதோ அதை விட்டுறாதீங்க. நானும் சொல்லுவேன், பிள்ளைங்களை கூட எடுத்துங்க, பூச்சி மாதிரி இருக்குது பாஸ்டர், பயப்படாதீங்க, கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க, கர்த்தர் எந்திரமா மாற்ற வல்லவராரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில விஷயங்களை பாருங்க, நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். சில காரியங்கள் இப்படிதான் இருக்குதுன்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. 4 பேர் பார்த்து என்ன பூச்சி 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 பூச்சின்னு சொல்றதுனால நான் பூச்சா இருக்க போறது இல்லை. அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு நான் பூச்சி மாதிரி வாழ்றது இல்லை. நான் உடனே இன்னொன்னுக்குள்ள வரேன். என் கர்த்தர் என்னை குறித்து சொல்றாரு, நான் உன்னை என்ன மாதிரி உண்டாக்கி வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் எதை நம்பணும், எதுன்னு கூட நான் ஓடணும்? நீ யோசிச்சு பாருங்க. நான் கர்த்தர் கூட ஓட தயாரா இருக்கிறேன். ஆண்டவரே, பூச்சி தான், உலகெல்லாம் சொன்ன மாதிரி நான் பூச்சி தான், என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் யோசிக்க முடியல, ஆனால் உங்ககிட்ட நான் வரேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து போரடிக்க தயாரா மாறு. நான் உன் கொம்பை இரும்பு கொம்பு மாதிரி மாத்துறேன், உன் பாதத்தை வெண்கலமா மாதிரி நான் மாத்துறேன், நீ உன் ஆளையே மாத்துற, உன்னை எந்திரம் ஆக்கிற,
நீ மலைகளெல்லாம் நொறுக்கிற அளவுக்கு உன் பாதத்தையே நான் ஸ்ட்ராங்கா மாத்துறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் பைபிள் வாசிங்க பிரதர், ஜபிங்க பிரதர், கோயிலுக்கெல்லாம் வாங்க பிரதர், கர்த்தரையே பிடிச்சிங்க பிரதர், 24/7 ஆண்டவரே யோசிங்க பிரதர். உட்காந்து டிவியை பார்த்துக்கின்னு அந்த மொபைலில் நோண்டிக்கின்னு உட்காந்து உலகத்தில் இருக்கிறவன்ட்ட தப்பாக பேசிக்கின்னு தேவையில்லாத காரியங்களை பேசிக்கின்னு தேவையில்லாத ஆட்கள்கிட்ட நேரத்தை கழிச்சிக்கின்னு வாழ்க்கையை சீரழிச்சுக்குது. அதெல்லாம் வாடாங்க, கர்த்தர்கிட்ட வந்துடுங்க. ஆண்டவர், இந்த உலகத்தை நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. கொஞ்ச நாள் ஆண்டவரோட ட்ராவல் பண்ணி பாருங்க, கொஞ்ச நாள், சும்மா கொஞ்ச நாள், கொஞ்சம் வருஷம் ட்ராவல் பண்ணி பாருங்க, நீங்கள் எந்திரமா மாறுறீங்களா இல்லையா பாருங்க. சவாலிட்டு சொல்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்ச நாள் கர்த்தர்கிட்ட வந்து பாருங்க, உங்கள் எண்ணெல்லாம் மாற்றிடுவார், வாழ்க்கையை மாற்றிடுவார், ஆளை மாற்றிடுவார், சிந்தனையை மாற்றிடுவார், பேச்சை மாற்றிடுவார், பொருளாதாரத்தை எல்லாமே மாறும். கர்த்தர் என்ன வேற ஒரு மனுஷனாக மாற்றிடுவார். சரி, வாசிக்கலாம். மீகா 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 6வது வசனத்துக்கு வாங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சில நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறதுன்ற வார்த்தை வேதத்தில் எங்கே வருதோ அங்கே ரொம்ப கவனமாக படிக்குது. ஏன்னா தீர்க்கதரிசிக்கு வாயில கர்த்தர் வார்த்தையை கொடுக்கும் போது அந்த வார்த்தை மனிதனதா கர்த்தர் தான்றதுக்கு இங்கதான் வேறு பிரிப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லும் போதே அது டோட்டலா கடவுளே பேசுறாருன்னு அர்த்தம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறதாவது, இது ரொம்ப அவசியம். இதை வச்சுதான் இன்னைக்கு நிறைய வீழ்ச்சிகள்லாம் கூட உண்டாயிடுது. நான் எல்லா இடத்துலையும் இதை பயன்படுத்த மாட்டேன். சில இடங்களில் ஜெபிக்கும் போது, சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும் போது எனக்கு மட்டும் தெரியும், ஏதோ ஒரு உள்ள இருந்து ஒரு வசனமோ ஒரு வார்த்தையோ டக்குன்னு வரும், இதை சொல்லணும்னு வரும், உள்ள கேட்கும் அந்த சத்தம். அது எனக்கு நல்லா தெரியும், அது யாருக்கோ சொல்ல வராரு, யாருக்கோ ஏதோ ஒரு விஷயத்த பேச வராரு. இப்போ சாட்சி சொல்லும் போது கூட அது யாருக்கோ பேசுறாரு. அதனால தான் யாரோ இருதயம் உடைஞ்சு இருக்குது, யாரோ ஒருத்தர் அந்த இருதயத்தோட ஒரு பூச்சி மாதிரி வந்திருக்கிறாங்க. யாரோ ஒரு இருதயத்துல கர்த்தர் இதை வேலை செய்யறாருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு இருதயம் அழுவுது, கர்த்தர் அங்க பேசுறாரு. சில நேரத்தில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இல்ல ஏதோ இவர் அந்த இடத்துல இல்ல அது ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு ஆவிக்கு இது போய் கனெக்ட் ஆகுது. அதனாலதான் அந்த உருக்கத்தை கர்த்தர் உள்ள கொண்டு வருவார். சில நேரத்தில் எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணும் போது சில வார்த்தைகள் டக்குன்னு சொல்லுவார். அப்ப அது என்னால கிரகிச்சுக்க முடியும், கர்த்தர் சொல்லுகிறதாவது. இந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்லும் போது மீகா மூலமா எழுப்புறாரு. இந்த நேரத்தில் இந்த ஜனங்க ரொம்ப ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்கிறாங்க. அதனால இந்த ஜனங்களுக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லும் போது சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறதாவது. இந்த வார்த்தை ரொம்ப அவசியம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால் சொல்லிட்டு சொல்றாரு, அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவத்தவளையும் கூட்டிக் கொண்டு. அந்நாளிலே நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும். இது கொஞ்சம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் பாருங்க. நொண்டியாக இருக்கிறவங்கன்னு சொன்னால் அவங்களால வேகமாக வேலை செய்ய முடியாது, நடக்க முடியாது, ஒரு இடத்துக்கு துரிதமாக போக முடியாது. நொண்டியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கால் இல்லைன்னா அது கஷ்டம், 2 காலம் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். அவங்களால இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது, அது கஷ்டம். அதான் நொண்டியானவர். அடுத்து சொல்றாரு தள்ளுண்டவர். தள்ளுண்டதுன்னா தாவீது சொல்றாருல, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். இன்னொரு வகையில் சொன்னோம்னா அன்செலக்டட், இதெல்லாம் செலக்ட் ஆகாதது. சில நேரத்தில் சொல்லுவாங்களா, கழிச்சு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. என்னது கழிச்சு கட்டுங்க? இந்த மாலை கட்டும் போது கூட பாருங்க, நல்ல பூவெல்லாம் தான் மேலே வைப்பாங்க. சில பூ காம்பு உடைஞ்சது அதெல்லாம் என்ன செய்வாங்க, கழிச்சு கட்டுவாங்க. சில கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல பொருட்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்டட் பீசஸ், அன்செலக்டட் பீசஸ்ன்னு வைப்பாங்க. அது ரொம்ப சீப்பாக வைப்பாங்க. சில நேரத்தில் நீங்கள் போய் இப்போ சில இடங்களில் சில இடத்தெல்லாம் போட்டிருப்பாங்களா, கடைகள்லாம் 60% டிஸ்கவுண்ட்னு. நீங்கள் உடனே 60% டிஸ்கவுண்ட்டாக இல்லை, அதெல்லாம் கழிச்சு கட்டினது, அதெல்லாம் வேணான்னு. ஏதோ ஒரு டேமேஜ் இருக்கும், நூல் தொங்கின்னு இருக்கும், இல்லை ஒரு ஏறத்தாழ்வா தச்சிருப்பான், இல்லை கலர் மேட்ச் ஆகிருக்காது, பட்டன் வேறு மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு கழிச்சு கட்டின பீஸ். அதெல்லாம் 60% நமக்கு என்ன தோணுன்னா, அப்போ 60%, 60% டிஸ்கவுண்ட்டாக, இப்படி நம்மளே காம்ப்ரமைஸ். யாரு போய் உத்து பார்க்க போறாங்க? நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது? இதெல்லாம் இதுதான் கழிச்சு கட்டுறது, அதுதான் தள்ளுண்டது. 3வது தீங்கு அனுபவித்தவள். தீங்குன்னு சொன்னா சிலது சொல்லுவாங்களே அன்லக்கி ஃபெலோஸ், அப்படின்னா தர்தரும் பிடிச்சவன். சிலது சொல்லுவாங்க ரொம்ப சாபம்டான் அவன்லாம், அந்த குடும்பமே ஒரு சாபத்துக்குரியது, அவன் வாழ்க்கை என்னவோ இவ்வளோ சாபம். இதெல்லாம் கழிச்சு கட்டினது, சாபத்துக்குரிய தீங்கு, தீட்டானது. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறதாவது, நொண்டியானவளை கொண்டு வா, தள்ளுண்டவங்களை கொண்டு வா, தீங்கு அனுபவித்தவளை நான் அப்படிப்பட்ட ஆட்களை சேர்த்துக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய பார்வையே வேற. நம்ம என்ன பண்ணுவோம்னா பாருங்க, சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் வேற எங்கேயாவது போய் நாங்கள் சகாயத்துக்கு நிற்போம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உன்னை மாத்துவேன், என்ன நீ விசுவாசிக்க கற்றுக்கொண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்க? நீங்க நொண்டியா இருக்கிறீங்களா? நொண்டியானா மற்றவங்க மாதிரி உங்களால் அச்சீவ் பண்ண முடியல, மற்றவங்க மாதிரி ஓட முடியலையா, மனுஷங்கிட்ட போகாதீங்க, கர்த்தர்கிட்ட போங்க. உங்களை எல்லாம் கழிச்சு கட்டி இருக்குதா, இது இனி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கழிச்சு கட்டின மாதிரி தள்ளுண்டு போயிருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை எடுத்து மூளைக்கல்லாய் மாற்ற வல்லவராரு.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாகும், அது கர்த்தராலே ஆகும், அது அநேக கண்களுக்கு ஆச்சரியம். கர்த்தர் அப்படியே மாத்துறாரு பாருங்க. மூணாவது சொல்றாரு, இதெல்லாம் தர்தனையா, இதெல்லாம் சாபையா, இதெல்லாம் ஏன் தான் பிறந்துச்சோ, இதெல்லாம் ஏன் தான் வாழ்ந்துச்சோ, அது கை வச்சிச்சுன்னா வாய்க்கவே வாய்க்காதையா, இதெல்லாம் வந்து வந்து வாழ்றன்னு வருது பாரு. அப்படிப்பட்ட ஆட்களை சொல்றாரு, என்கிட்ட வா, நான் உன்னை எப்படி மாற்றணுமோ அப்படி மாற்றி காட்டுறேன். யோசிச்சு பாருங்க, இந்த நல்ல தெய்வத்தை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி பிரசங்கம் பண்ணாமல் இருக்க முடியும்? எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? நொண்டியானவளையும் தள்ளப்பட்டவளையும் தீங்கு உள்ளவளையும் தீங்கு அனுபவத்தையும் கூட்டிக் கொண்டு, 7வது வசனம் பாருங்க, 7வது வசனம், நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவர்களை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்றாரு, நொண்டியானவளை மீதியா இருக்கிற கொண்டு வா, தள்ளுண்டதை கொண்டு வா, தீட்டாகிறத கொண்டு வா. நான் என்னவா பண்றேன்னா அதை பெரிய ஜாதியா மாத்துறேன், பெரிய ஜனங்களா மாத்துறேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவா இருப்பார். உனக்கு மனுஷன் கிடையாதுயா, நான் தான் உனக்கு ராஜா. நொண்டியா இருக்கிறவங்களை யாருங்க ஏத்துக்குவாங்க? யாருங்க அதுக்கு ராஜாவா இருப்பாங்க? தள்ளுண்டவங்களுக்கு யாருங்க ராஜாவா இருப்பாங்க? தீங்கு அனுபவித்தவங்க, தர்தரமா இருக்கிறவங்க, சாபத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு யாருங்க ராஜாவா இருப்பாங்க? கர்த்தர் சொல்றாரு, இனி உனக்கு மனிதன் ராஜாவா இல்ல, நானே உனக்கு ராஜாவா நிக்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, பலத்த ஜாதியாக வைப்பேன். கர்த்தர் செய்யற விஷயமே பாருங்க எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. இதை என்னன்னு சொல்லுவீங்க? இந்த உலகம் எதெல்லாம் வேணாம்னு சொல்லுதோ கர்த்தர் அதெல்லாம் வேணும்ன்றாரு. இந்த உலகம் எதெல்லாம் உதவாதுன்னு சொல்றாரோ கர்த்தர் அதை உயர்மான இடத்துக்கு கொண்டு வரன்றாரு. இந்த உலகம் எதெல்லாம் தள்ளி விடுதோ கர்த்தர் அதை எடுத்து சீராக்கி அதை அழகாக்கி அதை அதுக்கு ராஜாவா வந்து அமர்ந்திருப்பன்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 8வது வசனம் பாருங்க, மந்தையின் துருகமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். இப்போது நீ சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ, உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ, பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். எவ்வளவு கஷ்டப்படுறியா? உனக்கு நன்மை நடக்கும்னு பாக்குறியா? ஏன் இவ்வளவு கூக்குற? ஏன் இவ்வளவு சத்தம் போடுற? ஏன் இவ்வளவு வேதனை அடைகிற? ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு பிரசவத்துக்கு ஒரு ஸ்திரீக்கு பிரசவ வலி உண்டாகுது மாதிரி உனக்கு சில வலிகள் உண்டாகலாம், ஆனா அது நன்மையிலே கொண்டு போய் முடியும். அந்த வார்த்தைகளை சொல்லும் போது சொல்றா பாருங்க, இப்பொழுது நீ சத்தமிட்டு கதறுவானேன். ஏன் கதறீங்க? சொல்றாரு, இப்பொழுது நீ சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ. யோசிச்சு பாருங்க, ராஜா என் கூட இருந்தாருன்னா நான் ஏன் கதற போறேன்? அவர் சொல்றாரு, பயப்படாது, திகையாது, நான் உன் தேவன், நான் உனக்கு பலத்த ஜாதி மாறுகிறேன், நான் உனக்கு துணை நிற்பேன். உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ, உனக்கு நல்லது சொல்றதுக்கு ஆட்கள் இல்லைன்னு நினைச்சிட்டியா? உனக்கு நல்வழி காட்டுறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு நினைச்சிட்டியா? ராஜா இல்லைன்னு நினைச்சிட்டியா? கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறேன். சொல்லுங்க, அவரே எனக்கு ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் 10ல் சொல்றார், சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரியை போல அபாயமிட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை தன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். சீயோன் தீட்டுப்பட்டவளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளை போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். அடுத்துதான் சொல்றார், சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. இதுதாங்க கர்த்தர் செய்யற காரியங்கள் மகத்தானது. பலன் இல்லாதவனை அப்படியே தூக்கி பலன் இல்லைன்னு சொல்லி தட்டி போட்டுல கழிச்சு விட்டுறல, அவனை கூப்பிட்டு வந்து சேர்க்கிறார், அவனை ஆளே மாத்துறாரு, அவன் தோற்றத்தை மாத்திடுறாரு, செயலை மாத்திடுறாரு, எல்லாம் சொல்றாரு. பாரு, நீ செய்வ, நான் உன்னை செய்ய வைப்பேன். மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்லிட்டாங்க, மற்றவங்க 1000 சொல்லிட்டோம், என்னை தீட்டு உள்ளவன் சொல்லிட்டோம், என்னை நொண்டியானவன் சொல்லிட்டோம், என்னை வந்து தள்ளுண்டவன் சொல்லட்டும், என்னை கழிச்சு கட்டியிருக்கட்டும், என்ன ஒன்றா கட்டுட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உனக்கு ராஜாவா நிற்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்கப்பா சார், அவங்களாம் சொல்கிறவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் வாக்கு தத்தங்களா? அவங்க சொன்னதெல்லாம் ஜீவன் உள்ள வார்த்தையா?
அதெல்லாம் ஒரு வார்த்தைங்க, ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் வாக்குத்தத்தத்தை பிடிக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு ராஜா இல்லைன்னு நீ நினைக்கிறியா? உனக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? ஏன் கதற? நானே உனக்கு ராஜாவாக வந்து நிற்கிறேன். இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் எவ்வளோ பலனை கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் நொண்டி மாதிரி இருக்கிறீங்களா? உங்களை எல்லாம் கழிச்சு கட்டி இருக்கிறாங்களா? நீங்கள் வந்து தீட்டு உள்ளவளா அப்படியே தரித்திரத்திலையும் சாபத்தில் வாழ்கிறீங்களா? மனுஷங்கிட்ட நிற்காதீங்க, கர்த்தர்கிட்ட நில்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவரார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இன்னொன்று வாசிக்கலாம் பாருங்க. இதை வந்து நீங்கள் வாசிங்கன்னா உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3-5 வரையும் வாசிக்கிறேன். 3 வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறை இருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, அப்படின்னு சொன்னால் இரக்கம் காட்டி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். இந்த சிதறடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் பாருங்க. அப்படின்னா நாலா பக்கம் ஓட விட்டுறது. இந்த சிதறடிக்கப்படுவது ரொம்ப கஷ்டம். அவர் சொல்றாரு, ஒரு நாள் நீங்க அந்த தேசத்துக்குள்ள பட்டணத்துக்குள்ள போங்க, தலைமுறைலாம் எழும்போம். அந்த காலத்துல சில நேரத்தில் உங்களை சிதறடிப்பார்கள். அதனாலதான் சிறை இருப்புன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறார் மோசே. இப்படிப்பட்ட எல்லாம் நடக்கும். ஆனா நீ பயப்படாத, கர்த்தர் மீண்டும் உன்னை எல்லாத்தையும் ஒழுங்கு சேர்ப்பார். உங்க வாழ்க்கைகள் சிதறி இருந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் ஒன்று கூட்டி சேர்ப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் சிதறி போச்சு, மாறுபான்னு தெரில பாஸ்டர். சிதறி போனதை எல்லாவற்றையும் மோசே எப்படி சொல்றாரு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார் பாருங்க, உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, பூமியின் எல்லை எங்கும் வானத்தின் எல்லை எங்கும்னா டோட்டல் எண்டு. இதுக்கு மேல என்ன துரத்துறதுக்கு எனக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, கொண்டு போயிட்டாங்க, எண்டு வரையும் போயிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நீ போயிட்டா கூட கர்த்தர் உன்னை ஒன்று கூட்டி சேர்ப்பார். மோசே எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி பாருங்க. என்ன மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை அந்த ஜனங்க இன்னும் அந்த லேண்டுக்குள்ளே போல, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காரியத்தை அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. ஒரு பலனை சொல்றாரு, வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நேரிட்டாலும் நடந்தாலும் பயப்படாத, கர்த்தர் உன்னை மீண்டும் ஒன்று சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கை சிலதெல்லாம் சிதறடிக்கப்பட்டுருச்சு, ரொம்ப தூரத்துல போயிட்டீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் மீண்டும் உங்களை ஒன்று சேர்ப்பார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் அந்த வார்த்தை ரொம்ப நல்லாது பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து, சொல்லுங்க நன்மை செய்து, அப்படியே விட்டுறல என்ன, நன்மை செய்து. அதுக்கு அடுத்த வசனம் நல்லா இருக்கும், உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாமை விட என்னை இன்னும் பெருசா உயர்த்தி காட்டுவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசித்தக்கதாக ஈசாக்கை விட என்ன பெருக பண்ணுவார், யாக்கோப்பை விட என்ன பெருக பண்ணுவார், தானியேலை விட என்ன பெருக பண்ணுவார், தாவீதை விட என்ன பெருக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பூச்சி மாதிரி இருக்கிறவங்கள, நொண்டியா இருக்கிறவங்கள, தள்ளுண்டு இருக்கிறவங்கள, தீட்டா இருக்கிறவங்கள, சாபமா இருக்கிறவங்கள, தர்திரமா இருக்கிறவங்கள எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக அவளை உயர்த்தி அவளை எந்திரமாக்கி அவளை இரும்பு போல மாற்றி அவங்களால மலைகளை மிதித்து நொறுக்கி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இந்த தேசத்திலே முற்பிதாக்களை காட்டிலும் பெரிய அளவில் அவங்களை கொண்டு போய் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதாங்க கர்த்தர். இப்போ கர்த்தர்கிட்ட வரும்போதெல்லாம் நான் சொல்ற பெருமையாக வந்துடாதீங்க, கர்த்தர்கிட்ட வரும்போதெல்லாம் தாழ்மையாக வாங்க. ஆண்டவரே நீர் பெரியவர், உமக்கு முன்பதாக எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே? கரங்களை சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு நொண்டி போல, நான் ஆண்டவரை தள்ளுண்டவளை போல, பாபா பாபா ஆண்டவரை தீட்டு உள்ளவளை போல, ஆண்டவரை ஒரு பூச்சியை போல, ஒரு புழு மாதிரி உம்மிடத்துல வரேன், என்னை எந்திரமாக்குற தேவன் நீ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, என்னை எந்திரமாக்குங்க, என்னை இரும்பை போல மாற்றுங்க, என்னை மலை மிதிக்கிறவனை போல மாற்றுங்க, பதரை அடித்து தூற்றி விடுகிறவனை போல மாற்றுங்க. ஹல்லேலூயா. போர் அடிக்கிறதுக்கு என்னை பலப்படுத்துங்க இயேசு நாமத்தினால. என்னை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.